இன்னும் சரியா ஒரு மாசத்துல தமிழகத்துல வாக்குப்பதிவு நடைபெறும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள் பற்றி ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. மொத்த நாடாளுமன்ற சீட், நாடாளுமன்றம் என்பது மக்களவை, மாநிலங்களவை, ஜனாதிபதி. மக்களவை என்று பார்க்கும் பொழுது 543 சீட். இதுல பாதிக்கும் ஒன்று மேல யார் வாங்குறாங்களோ, அதாவது 272 சீட் வச்சிருக்கவங்க மத்தியில் ஆட்சி செய்யலாம். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிரதமராக வளர். இது மக்களவை. சரிங்களா? 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு என்று பார்க்கும் பொழுது ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு எப்போ, அதாவது கடைசி கட்ட வாக்குப்பதிவு எப்போன்னா ஜூன் 1ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி அன்று தெரிய வரும் யார் மத்தியில் ஆட்சி அமைக்கவிருக்கிறார்கள் என்று. சரி, குறிப்பாக நம்ம தமிழகத்துக்கு வருவோம். முதல் கட்டத்தில் தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. இங்கே ஒரே கட்டம், அதாவது ஒரே நாளில் தேர்தல் நடந்து முடிவது குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணிக்கை இந்தியா முழுவதும் ஜூன் 4 தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ ஏப்ரல் 19 ஜூன் 4 வரைக்கும் வாக்கு பெட்டிகள்லாம் எங்கே சார் இருக்கும், நாங்கள் போய் ஓட்டு போட்ட பெட்டிகள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தந்த பகுதியில் ஸ்ட்ராங் ரூம் என்று அழைப்பார்கள். பத்திரமாக அங்கே வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டு அங்கே துணை இராணுவ படையினர் துப்பாக்கியோடு 1.5 மாதம் நின்று கொண்டிருப்பார்கள். சரி, அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் என்றால் மார்ச் 20, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 27, வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 28, யார்து அப்ரூவ் ஆகுது யார்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிய வரும். வேட்புமனு திரும்ப பெறுதல் மார்ச் 30ஆம் தேதி. சரி, இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. சட்டமன்ற இடைத்தேர்தல் தமிழகத்தில் இருக்கா என்று கேட்டால் இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜய் தாரணி பாஜகவிற்கு சென்று விட்டார், பாஜகவில் இணைந்து விட்டார். அந்த தொகுதி காலியாகிவிட்டது. அந்த தொகுதிக்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள் தமிழகத்தில் நடக்கிற அதே நாளில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு எப்போ சார் தேர்தல்னு கேட்டிங்கன்னா, தமிழகமும் புதுச்சேரியும் ஒரே நாளில் தான் தேர்தலை சந்திக்கிறது. அது ஏப்ரல் 19ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை இந்தியா முழுவதும் ஜூன் 4. சரி, இது நாடாளுமன்ற தேர்தல்களை பற்றிய செய்திகள். நீங்கள் கேட்கலாம், சில மாநிலங்களுடைய சட்டமன்ற காலக்கெடு முடிகிறதே, அந்த மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தேர்தல் நடத்துகிறாங்களா என்றால் ஆம், நடத்துகிறார்கள். அப்படி எத்தனை மாநிலம்? 4 மாநிலங்கள். எவை அவை? தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான ஆந்திரா, ஆந்திராவினுடைய அண்டை மாநிலமான ஒடிசா, அப்படியே வடகிழக்கில் போன அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கிறது, சட்டமன்ற தேர்தல். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படவில்லையா என்று நீங்கள் கேட்டால், அது ஒரு யூனியன் பிரதேசம், அங்கே தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி இருந்தாலும் இந்த முறை தேர்தல் எப்பொழுது என்று அறிவிக்கப்படவில்லை. சரி, அடுத்து வருவோம். முதல் கட்டமாக, அதாவது ஒரே கட்டமாக ஒரே நாளில் எத்தனை மாநிலத்துக்கு சார் தேர்தல் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகம் உட்பட 22 மாநிலங்கள். 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. 2 நாள் ஓட்டு போடுவாங்க அந்த மாநில மக்கள். அவங்க யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பூமி என்பது நமக்கு தெரியும். சரி, ஒரு மாநிலத்தில் 3 கட்டங்களாக தேர்தல் நடக்குதுன்னா அது எது சார்னு கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கர் மற்றும் அஸ்ஸாம். 4 கட்டமாக தேர்தல் நடக்கும் மாநிலங்கள் ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட். 5 கட்டங்களாக தேர்தல் நடக்கும் மாநிலம் மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 7 கட்டமாக, 7 கட்டங்கள்லாம், அதாவது 7 நாள் அங்கே வாரத்துக்கு ஒரு முறை என்று அங்கே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அது எந்த மாநிலம்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம். ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும், இது இந்தியாவில் இருக்க டாப் மாநிலங்கள். நாடாளுமன்ற சீட்டை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகம் என்றால் அது உத்தரப்பிரதேசம். அங்கே சுமார் 20 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். மொத்தம் நாடாளுமன்ற சீட் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 80 நாடாளுமன்ற சீட் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். அப்படியே நீங்கள் பீகார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தை போல் அதுவும் ஒரு பெரிய மாநிலம், அங்கே 40 சீட் இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 42 சீட் இருக்கிறது. இந்த 3 மாநிலத்திலையும் பாஜக போட்டியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான போட்டி அந்த 3 மாநிலத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். சரி, இந்தியா முழுவதும் எத்தனை கோடி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் 97 கோடி வாக்காளர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 6 கோடியே 18 லட்சம் வாக்காளர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் உலகத்தில் நடக்கிற ஜனநாயக தேர்தலில் மிகப்பெரிய நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அதாவது நவீன உலகத்தில் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, உலகின் பழமையான ஜனநாயகம் என்றால் அது அமெரிக்கா. அங்கே மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 16 கோடி வாக்காளர் மட்டும்தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை வாக்காளர் இருக்காங்களோ அத்தனை ஒட்டுமொத்த அமெரிக்காலேயே அவ்வளோ வாக்காளர்கள் தான் இருக்காங்க. இந்தியா என்பது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே 97 கோடி வாக்காளர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.